தெருப்பொறிக்கு ஏர்போர்ட் மூர்த்திக்காக சீமான் வந்து களத்துல நிக்கிறாரு, சீமான் ஆதரவா பேசுறாரு, தெருப்பொறிக்கு ஏர்போர்ட் மூர்த்தி சுட்டி காட்டி பேசுறது. அதே போல என்ன சொல்றாருன்னா வன்னியரசு, நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை வந்து ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆதரவா வேலை பார்க்கறாங்க. அப்ப இவர்கள் எல்லாம் பாருங்க திருமாவுக்கு எதிராக நிக்கிறாங்க, இவர்கள் எல்லாம் பாஜகவுடைய ஆளுங்க அப்படின்னு வன்னியரசு அவர்கள் உருட்டி இருக்காருங்க. நீங்க செய்தது தவறு, தவறு என்றால் தவறுன்னு தான் நாங்க சொல்லுவோம். உங்களை மாரி இல்ல ராஜா, நாங்க திமுக செய்யக்கூடிய அனைத்து அயோக்கியத்தனத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு முட்டு கொடுப்பதற்கு நாங்க ஒன்றும் ஆளு கிடையாது. நாங்க தலைவர் பிரபாகரன் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். நாங்கள் சரினா சரின்னு சொல்லுவோம், தவறுனா தவறுன்னு சொல்லுவோம். இந்த விடயத்துல விடுதலை சிறுத்தை கட்சி செய்ததுதான் மிகப்பெரிய தவறு, அதனால நாங்க கண்டிக்கிறோம். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க 2 நாட்களுக்கு முன்பு டிஜிபி அலுவலகம் பக்கத்துல அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வந்து தாக்கியிருந்தாங்க. அந்த காணொலியை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தனியாளா நிற்கிறாரு, 5-6 பேர் சேர்ந்து நின்று அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்கியிருந்தாங்க, செருப்பை கொண்டு தாக்கியிருந்தாங்க. பதிலுக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தன்னை தற்காத்து கொள்வதற்காக, நீங்க யோசிச்சு பாருங்க, 5-6 பேர் நம்ம தாக்க வராங்க, நம்மளை தாக்குறாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, கொலை செய்ய முயற்சி பண்ணுவாங்க. அப்ப தற்காப்புக்காக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திருப்பி வந்து தாக்குதல் நடத்துறாரு. தாக்குதல் நடத்தும் போது அதன் பிறகு காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை இரவு நேரத்தில் கைது செய்து சிறையில் அடிச்சாங்க. இதுல பாருங்க, தற்காப்புக்காக தாக்கியவர் கைது, வம்படியா சண்டைக்கு வந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு கட்சியுடைய தலைவரை தாக்குனாங்க. ஆனா ஒருத்தரை கூட தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் வந்து கைது செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பா இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைங்க. யாரு பாதிப்புக்குள்ளாயிருக்காங்களோ அவர்களே கைது செய்து அவர்களே சிறையில் அடைப்பதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில தான் நடைபெறும். நாம கூட காணொலியில சொல்லியிருந்தோம், அதாவதுங்க கருத்தை வந்து கருத்தால் தான் எதிர்கொள்ளணும். இப்ப அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணன் திருமா அவர்களை விமர்சனம் பண்றாருன்னா பதிலுக்கு அவர் சொல்றது ஏற்புடையதா இல்லை என்றாலும் கூட பதிலுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த சகோதரர்கள் வந்து கருத்தியெல்லாம் அவருக்கு பதில் கொடுத்துருக்கோம். மாறா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எங்க தலைவரை பேசிட்டாரு, எங்க தலைவரை எதிர்த்து பேசிட்டாரு, அதனால நாங்க சும்மா விட மாட்டோம், அதனால அவர் தனியா வந்தா நாங்க 10-15 பேர் 5-6 பேர் சேர்ந்து நாங்க தாக்க தான் செய்வோம், ஏன்னா நாங்க திமுக கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு அதிகார பலத்தை வந்து ஒருத்தர் மேல காண்பிக்க கூடாது. அமைப்பா திரள்வோம் புத்தகத்துல அண்ணன் திருமா அவர்கள் அதை தானே சொல்லியிருக்காரு. இப்ப எதிர்த்தரப்புல இருந்து ஒருத்தர் நம்மளை விமர்சிக்கிறாங்கன்னா அந்த விமர்சனத்தை தாங்கணும். அந்த விமர்சனம் அநாகரிகமாக கூட இருக்கலாம், அநாகரிகமாக இருந்தாலும் கூட நம்ம கருத்தியலா தான் அதை எதிர்கொள்ளணும். மாறா அவர் பேசுறான்னு சொல்லிட்டு அவர் மேல தாக்குதல் செலுத்துவது என்பதெல்லாம் அது அராஜகத்தனம் என்று திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்காருல. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் இந்த விடயத்துல செய்தது ஒரு மிகப்பெரிய தவறுங்க. தப்பா இருந்தா நம்ம சுட்டி காட்டணுமா காட்டக்கூடாதுங்களாங்க? சுட்டி காட்டி தானே பேசணுங்க. குறிப்பா வன்னியரசு போன்றவர்கள் எல்லாம் அண்ணன் சீமானவர்களை ஒருமையில பேசுவாங்க, நாம் தமிழரை ஓம் தமிழர்னு பேசுவாங்க, கடுஞ்சொற்களை பயன்படுத்தி இந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் பல அவதூறு செய்திகளை சமூக வலைதளத்துல தொடர்ந்து எழுதி வருவாங்க. இப்ப வன்னியரசு அப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி உறவுகள் யாராச்சும் வன்னியரசை தாக்கணுமா? வன்னியரசு பேசுற பேச்சு அநாகரிகமா இருந்தாலும் கருத்தியெல்லாம் நீங்க பேசுறது தவறு என்று தானே நம்ம சுட்டி காட்டி பேசுறோம். ஏன் இந்த பக்குவம் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களுக்கு இல்ல? யாராச்சும் உங்களை எதிர்த்து பேசினா அவர்கள் மேல நீங்க தாக்குதல் நடத்துவீங்கன்னா அப்புறம் என்ன இது ஒரு ஜனநாயகம்? நீங்க என்ன அம்பேத்கர் சித்தாந்தத்தை பின்பற்றுறீங்க? அப்ப இது தவறு தானே. குறிப்பா இந்த நேரத்தில் பாருங்க, இந்த இடத்துல அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்காரு, அத்தனாங்க உண்மை. 5-6 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க, தற்காத்து கொள்வதற்காக திருப்பி தாக்குறாரு. அடிச்சவங்களெல்லாம் விட்டுட்டு தற்காப்புக்காக திருப்பி தாக்கியவர் மேல கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. அப்ப இதுல யாரு பாதிப்புக்குள்ளாயிருக்கா? அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் பாதிப்புக்குள்ளாயிருக்காரு. அப்ப நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு மரபு இருக்கு, யார் பாதிப்புக்குள்ளானாலும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பதே நாம் தமிழர் கட்சி மரபு. அதன் அடிப்படையில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் பக்கம் நாம் தமிழர் கட்சி நின்னதுங்க. இந்த நேரத்தில் பாருங்க, வன்னியரசு அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்துல தெருப்பொறிக்கு ஏர்போர்ட் மூர்த்தி சீமான் அப்படி அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வார்த்தை
பிரயோகத்தை வந்து மாற்றி பேசுறது. தெருப்பொறிக்கு ஏர்போர்ட் மூர்த்தி, அதுக்கப்புறம் பிக் பாக்கெட் ஏர்போர்ட் மூர்த்தி, இந்த ஏர்போர்ட் மூர்த்தி இவனுக்கெல்லாம் சப்போர்ட்டா ஓம் தமிழர் கட்சி வருது. ஓம் தமிழர் கட்சி பாருங்க, இப்படியெல்லாம் பேசுறாரு வன்னியரசு. இவர் பேசுற பேச்சுக்கெல்லாம் நாங்க எதிர்வினையா கையை நீட்டினா சரியா இருக்குமா? அது சரியா இருக்கா தானே? இப்ப கூட உட்காந்து கருத்தியலை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல பாதிக்கப்பட்டவரின் பக்கம் நாம நிக்கிறோம். இந்த நேரத்துல தெருப்பொறிக்கு ஏர்போர்ட் மூர்த்திக்காக சீமான் வந்து களத்துல நிக்கிறாரு, சீமான் ஆதரவா பேசுறாரு, தெருப்பொறிக்கு ஏர்போர்ட் மூர்த்தி சுட்டி காட்டி பேசுறது. அதே போல என்ன சொல்றாருன்னா வன்னியரசு, நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை வந்து ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆதரவா வேலை பார்க்கறாங்க. அப்ப இவர்கள் எல்லாம் பாருங்க திருமாவுக்கு எதிராக நிக்கிறாங்க, இவர்கள் எல்லாம் பாஜகவுடைய ஆளுங்க அப்படின்னு வன்னியரசு அவர்கள் உருட்டி இருக்காருங்க. அப்ப நீங்க 10 பேர் சேர்ந்து ஒத்தால நீங்க அடிப்பீங்க. நீங்க அடிச்சாலும் இல்ல வன்னியரசு தான் வாழ்க, திருமாவளவன் தான் வாழ்க அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க எதிர்பார்க்கறது என்ன? நீங்க செய்தது தவறு. தவறு என்றால் தவறுன்னு தான் நாங்க சொல்லுவோம். உங்களை மாரி இல்ல ராஜா. நாங்க திமுக செய்யக்கூடிய அனைத்து அயோக்கியத்தனத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு முட்டு கொடுப்பதற்கு நாங்க ஒன்றும் ஆளு கிடையாது. நாங்க தலைவர் பிரபாகரன் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். நாங்கள் சரினா சரின்னு சொல்லுவோம், தவறுனா தவறுன்னு சொல்லுவோம். இந்த விடயத்துல விடுதலை சிறுத்தை கட்சி செய்துதான் மிகப்பெரிய தவறு. அதனால நாங்க கண்டிக்கிறோம். அதனால பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி நிக்குது, வழக்கறிஞர் பாசறை நிக்குது. இது என்ன வன்னியரசு உங்களுக்கு பத்திக்கிட்டு எரியுது? ஏன் எரியுது உங்களுக்கு சொல்லுங்க. இப்ப நீங்க கூட்டணி கட்சியில திமுகவோட இருக்கிறதால தானே, உங்களுக்கு அவ்வளவு அதிகாரம் இருப்பதால தானே ஒரே இரவுல அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது செய்றீங்க. அடிச்சது நீங்க தான். அடித்த ஒருத்தர் பேர் மேல கூட வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறைப்படுத்தல. மாறா யாரை சிறைப்படுத்திருக்கீங்க? அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சிறைப்படுத்திருக்கீங்க. அப்ப அதிகார திமிர்ல தானே நீங்க செய்றீங்க இதை. அப்ப அதிகார திமிர்ல நீங்க ஒருத்தர் ஒடுக்குறீங்கன்னா அவர் பக்கம் நிக்க வேண்டியது எங்களுடைய கடமை தானே. அந்த கடமையை நாங்க செய்யறோம். இதுலயா உங்களுக்கு வயிறு எரியுது மிஸ்டர் வன்னியரசு அவர்களை? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இப்ப கூட பாருங்க, இப்ப நம்ம எவ்வளவு நாகரிகமா நம்முடைய கருத்துக்களை முன்வைக்கிறோம். ஆனா வன்னியரசு பாருங்க ஓம் தமிழ்னு சொல்றது, சீமான் அந்த வார்த்தை பிரயோகத்தை மாத்தி பேசுறது. அப்படி நாம பேசலாமா? விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் பேசலாமா? இல்ல வன்னியரசு நாம வார்த்தை பிரயோகத்தை மாத்தி போட்டு நாம பேசலாமா? பேசினா அது தவறு தானே. நாங்க எவ்வளவு அரசியல் கருத்தை நியாயமா முன்வைக்கிறோம். ஆனா உங்க பேச்சு எப்படி இருக்கு? ஆனா நீங்க பேசுறீங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசுறது தப்பு, அவர் எங்க தலைவரை கடுமையா விமர்சிக்கிறாரு. நீங்க எங்க தலைவரை விமர்சிக்கிறீங்களே, நாங்க உங்களை அடிக்கலாமா? சொல்லுங்க, செய்யலாமா? அது உங்க சித்தாந்தமே அது கிடையாதுல. கருத்தியலா எதிர்கொள்றது தானே சரி. ஏன் கருத்தியலா எதிர்கொள்ளாம இப்படி அடவாடித்தனத்துல ரவுடித்தனத்துல ஈடுபடுறீங்க? இதுல யார் ரவுடி? 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறீங்க. அந்த 10 பேர் ரவுடியா? இல்ல 10 பேரையும் சமாளிச்சு தற்காத்துக் கொள்வதற்காக அடிக்கிறார் இவர் ரவுடியா? ரவுடியா நீங்க தான் இந்த விஷயத்துல. குறிப்பா நாம் தமிழர் கட்சி ஏர்போர்ட் மூர்த்தி பக்கம் நிக்குது, சீமான் செய்யறது தவறு, சீமான் இதெல்லாம் நிக்க கூடாது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை கடுமையா விமர்சித்து பாஜகவோடு நாம் தமிழர் கட்சியை ஒப்பிட்டு சமூக வலைதளத்தில் எழுதக்கூடிய வன்னியரசின் செயல்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.